Praise the Lord. It's a wonderful morning. I trained my people in NJIIT. Before NJIIT, I trained many people to deliver the message, the word of God. Before they used to come and ask me how to prepare the message. I myself give an instruction how to make the step, how to choose the word, then how to give examples, what is the direction we have to proceed. That's the first step, early stage. The second, they themselves prepare and stand before the Lord and deliver the message. The second step. Now we are into the third step, on the spot, they receive the verses and deliver the message. Praise the Lord. See, this is what I want to train the people, youth in our ministry. See, this stage, wherever you go, whatever you do, there's no problem. Whether it may be a small house fellowship or any youth Sunday or anything, we don't mind. எந்த இடமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் ஒரு 3 நிலைமையில் நாம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறபடினாலே அவர் தேவனுக்குள்ள மிக அழகாய் வளருவதற்கு தேவன் ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். நீங்க வந்து சாந்தகுமார் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பேச மாட்டார் யார்கிட்டையுமே. இவன் இந்த காலேஜில் கூட சரி, மற்ற சபைகளில் சரி, so far I never received any complaint about this point. ஒன்று. ரெண்டாவது, பல நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு, அவர் செய்தி அவர் எப்படி வந்து பின்னால் ஃபியூச்சரில் பாஸ்டராக போயிட்டு பேச போறாரு நான் யோசிப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது 3 R போட்டு அது கூட ஒரு 3 P போட்டு பர்பஸ் பண்ணியிருக்காரு. See, that is what very important in spiritual life. Every individual we have to find out the recognize of God. எப்படி தேவன் வந்து அறிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்ளலாம். நீங்க வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் எடுத்தீங்க, நீங்க போட்டு அங்க மேல போட்டு பாருங்க, ஜான் தி பேப்டிஸ்ட். அவர் கேக்குறாரு, he never recognized Jesus Christ. அவர் என்ன சொல்றாரு, வருகிறவர் இவர் தானா அல்லது இன்னொரு வர காத்திருக்கணுமா? He like to recognize who is the one God is going to send. அப்போ recognize. ரெண்டாவது, the purpose of love. இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் வந்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்கிற வார்த்தை வருகிற பொழுது recognize the purpose. ஏன் யோவான் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும்? What is the recognize? The purpose of God's love. தேவனுடைய திட்டம், இந்த உலகத்தின் மேல் தேவ அன்பு, தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ John recognized Jesus Christ, the God's love. ரெண்டாவது பாத்தீங்கன்னா resemble அப்படிங்கிற வார்த்தை பார்க்கிற பொழுது the practice. யோவான் சாணன் வந்து resemble of Jesus Christ. பாவம் இல்லாதவர், ஸ்திரீயின் வயிற்றில பிறந்தவர்கள் யோவான் சாணனை போல ஒருவரும் இல்லை உலகத்துல. அப்ப இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது how resemble we should be. அப்போ resemble the practice of God's command. என்ன சொல்றது? இயேசுவுக்கு முன் போய் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். இயேசுவுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும்னா அவர் இயேசுவை போல ரிசம்பிளன்ஸ் இருந்தா தான் செய்ய முடியும். மூணாவது காரியம், reveal the purpose of salvation. இப்போ யோவான் வருகிற நீட்டான் அப்படிங்கும்போது சொல்றாரு, கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு சொல்லுங்க, எதெல்லாம் நீங்க பார்த்தீங்களோ போய் சொல்லுங்க. அப்போ recognize and அடுத்து சொல்றாரு resemble. மூணாவது reveal. Go and reveal whatever you see. எதை நாம் பார்க்கிறோமோ அதை போய் யோவானுக்கு சொல்லுங்கள். இப்ப 3 காரியத்தை ஜான் பேப்டிஸ்ட் பார்க்கும் பொழுது இந்த 3 காரியம் வருது. இப்ப சங்கீதம் 13:5ல யோவானுக்கு இன்சர்ட் பண்ணி பாருங்க. Psalms 13:5ல ரொம்ப அழகாக பார்க்கிறோம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். But I trust in your unfailing love. இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஒரு அன்பை யோவான் சாணகன் பார்க்கிறார். I will rejoice because you have rescued me. Rescue meங்கிற வார்த்தைக்கு அவர் தலை வெட்டப்படுகிறது. But he is in the very precious place. அவர் மேலான இடத்துல தேவன் அவரை வைத்திருக்கிறார். ஆனா இங்கே 13ஆம் அதிகாரத்துல 6 வசனங்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து தொடர்புடையதாக இருக்கிறது.
முதல் வசனத்தை எடுக்கும்போது, "O Lord, how long will you forget me forever? How long will you look the other way? How long must I struggle with anguish in my soul?" அடுத்து பாருங்க, "With sorrow in my heart every day. How long will my enemy have the upper hand? Turn and answer me, O Lord my God. Restore the sparkle to my eyes, or I will die. Don't let my enemies gloat, saying, we have defeated him. Don't let him rejoice at my downfall." இப்ப அஞ்சாவது வசனம் பாருங்க. But I trust in your unfailing love. அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் அன்பு வைக்கிறார், இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். நீங்க செய்தி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க you want to learn the message, how to give the message, you have to go content by content from the first words onwards. So ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். God wants to answer, but at the same time what kind of confidence we have in God. நீ பாத்தீங்கன்னா நேத்து செய்தியில unfailing love தான் எடுத்தோம். எரேமியா 31 அதிகாரத்திலிருந்து அவருடைய அன்பு, மாறாத ஒரு அன்பு வந்து இந்த அந்த செய்தி வந்து இங்க தம்பி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதோடைய கண்டினியூஷன் மெசேஜ் தான். அப்ப இந்த 4 வசனங்களுக்குள்ள நான் பார்க்கிற காரியங்கள், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நேரங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நிந்தைகள், எப்படிப்பட்ட அவமானங்கள், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில கடந்து வரும், அந்த நேரங்களிலெல்லாம் நான் சோர்ந்து விடாதபடி, கைவிடப்படாதபடி, கலங்கி நிற்காதபடிக்கு ஒரே வார்த்தை, but I trust in your unfailing love. உம்முடைய மாறாத அன்பிலே நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். இதான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சபைக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம். இனி நான் எந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போனாலும் உண்மையில் நான் நம்பிக்கையா இருப்பேன். அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? உம்முடைய மாறாத அன்பு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை அதனுடைய ஒரு எழுத்தாகிலும் விழுந்து போகாது. இப்படி அன்பு பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லாருடைய அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாததா இருக்கிறது. இங்க வந்து முதல் வசனத்திலிருந்து நம்ம 4 வசனத்தை படிக்க சொல்லலாம் தமிழ்ல. 5வது வார்த்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பதில் வரும். வாசிங்க. கர்த்தாவே, பாத்தீங்களா? அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு பாடலாய், அவன் உள்ளத்துல ஒரு புலம்பலாய் பாடுகிறான். உள்ளத்துல, எதுவரைக்கும் நீ மறந்திருப்பீர் ஆண்டவரே, எத்தனையோ முறை நான் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உமக்கு மேல் இருக்கிறது, என் வாழ்க்கையில கலக்கமும் தவிப்பும் சஞ்சலமும் வேதனையுமாய் கடந்து வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனை நாட்களுக்கு இது செல்லும், எவ்வளவு நாட்களுக்கு நீ மௌனமாய் இருப்பீர். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அவனை தன்னுடைய ஊழியத்திற்கு என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜமாக்கும்படிக்கு தம்முடைய தாசனை அனுப்புகிற பொழுது அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உலக பிரகாரமாய் வந்தது. ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. ஆனாலும் அவைகளை குறித்து அவன் கலங்கவில்லை. அந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கவில்லை. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் அந்த இரண்டையும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான், கொன்று போடுகிறான். ஆனால் இந்த நாளிலே அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். சத்துருக்கள் எப்பொழுது வருவார்கள் அதை நீ புரிந்து கொள்ளும். There is 2 kind of enemies in our life. One is the worldly enemies, இரண்டாவது the spiritual lifeல influences, connected influences. உபத்திரவம் செய்யும்படியாய், தடை செய்யும்படியாய் வருகிற சத்துருக்கள். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக தடை வருகிறது. எப்படிப்பட்ட தடை வருது? 2 வயதாக இருக்கும் பொழுது எல்லா தலைச்சல் பிள்ளைகளும் கொன்று போடும்படியான ஒரு காரியம் வந்துச்சு. ஆனா இயேசுவை காப்பாற்றின தேவன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு ஒரு சோதனை வருகிறது. பிசாசு ஆர்வன் இயேசுவை சோதிக்கும்படியாய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறான். அந்த நேரத்துல he is having the spiritual strength to overcome himself. பாருங்க, 2 வயசுல பிரச்சனை வந்துச்சு, தேவன் காப்பாற்றினார். 30வது வயதுல பிரச்சனை வந்துச்சு, இயேசு தன்னை காத்துக்கொண்டார். praise the Lord. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, தாவீது வாழ்க்கையில தாவீது கேட்கிறான் பாருங்க, எதுவரைக்கும் நீ மௌனமா இருப்பீர், எதுவரைக்கும் நீ மறைத்துக் கொள்வீர்? வாசிங்க. எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை
நித்தம் நித்தம் வைத்து பாருங்க, தன்னுடைய இருதயத்துல என்ன இருக்கு? சஞ்சலம். என்ன நடக்க போகிறது என்று சொல்லி அவன் ஒரு போராட்டத்தோடு கூட இருக்கிறான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியல. அந்த சஞ்சலமும் வேதனையும் பிரச்சனையும் வாழ்க்கையில வருகிற பொழுது இவனால தேவனை நினைக்க முடியல. அவனுடைய இருதயத்துல வருகிற வேதனைகள் அவன் கர்த்தரோடு இடைவிடக்கூடாதபடி தடை இருக்கிறது. ஒரு பக்கம் தேவனை நேசிக்கிறவன், நீ பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது, பிரச்சனை உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லி போக முடியாது. ஆனா பிரச்சனைகளை நாம் பெரிதாக எண்ணுவோமானால் தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் துதிக்க முடியாது. இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். பாருங்க, தாவீது திரும்பியும் நீ வாசித்து பாருங்க, முதல் வசனம் பாருங்க. இங்கே 13ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு சின்ன வார்த்தை நாம் பார்க்கிறோம். The psalmist piercing cry for help because a confident, the song of hope. அவருக்குள்ள என்ன இருக்கு? கான்ஃபிடன்ட். தேவனுக்குள்ள அவர் நம்பி இருந்த நம்பிக்கை, ஒரு நிச்சயமான ஒரு முடிவு எனக்கு தேவன் தருவார் என்று சொல்லிதான் இந்த பாடலை எழுதுகிறார். வாழ்க்கையில நீங்க உபத்திரம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் அவமானம் வரும் பொழுது உங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கைனா, நான் ஏன் இந்த காரியத்தை குறித்து நான் கவலையா இருக்கணும்? நான் நம்புகிறவர் என் மேல ஒரு மாறாத அன்பு வைத்திருக்கிறபடினாலே அவர் இவைகளில் இருந்து என்னை விடுவிப்பார், என்னை மீட்டுக் கொள்வார், என்னை காத்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடு தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆனா சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருக்குள்ள இன்டென்ஷன், எப்படிப்பட்ட காரியம் இருக்கு. ஆனா அது முதல் வசனத்தை எழுதுகிற பொழுது அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு? how long, அந்த வார்த்தை யூஸ் பண்றான். எத்தனை நாட்களுக்கு? உலகத்துல உபத்திரம் உண்டு, திடப்படுங்க, நான் ஜெயித்தேன், உங்க கூட இருப்பேன். சரி, கூட இருந்தா பிரச்சனை போயிருமா அப்படின்னு அர்த்தம். எத்தனை நாட்களுக்கு இல்லையா? விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என் வாழ்க்கையில இந்த வந்திருக்கிறதான இந்த சோதனை, எனக்கு வந்திருக்கிறதான பிரச்சனை, எத்தனை நாட்களுக்கு ஆண்டவரே நான் இதை சகித்துக் கொள்ள முடியும்? எத்தனை நாட்களுக்கு நான் மௌனமா இருக்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு நான் இந்த துக்கத்தோடு கூட இருக்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு இந்த நிந்தையோடு இருக்க வேண்டும்? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாம் சொன்னாரு, ஆண்டவரே நீர் மகாதேவன், எல்லா சிருஷ்டிப்பிலும் உம்மை தவிர தேவர்கள் இல்லை. ஆனா அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தவறாக ஒரு விக்கிரகத்தை செய்து விற்கிறவர் இல்லையா? அந்த குடும்பத்தில் ஒரு ஆபிரகாம் பிறக்கிறவள். ஆபிரகாம் எழுதுறது என்ன சொல்றான்? எனக்கு ஒரு தேவனை நான் வந்து சந்திக்கணும். இவைகள் பேசாது, இது பார்க்காது, இது ஒண்ணுமே செய்யாது. ஆனா எனக்கு நான் கூப்பிடுகிற பொழுது செவி கொடுக்கிற தேவன் எனக்கு வேண்டும் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். ஆனா ஆபிரகாம் சொல்லுகிற பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நல்ல கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிற பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாரு, எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாரு. ஆனா அந்த வார்த்தை ஆபிரகாம் என்ன செய்யறான்? கான்ஃபிடென்ட் and hope in the Lord's word. தேவனுடைய வசனத்தின் மேல் அவன் உறுதியா இருக்கிறான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கேட்கலாம், தேவன் ஆண்டவரே எவ்வளவு நாட்களுக்கு நான் இப்படி ஒரு பிள்ளை இல்லாதவனாய் இருக்க முடியும்? ஒரு குமாரனை பெற ஏதும் இல்லாதவனாய் இருக்க முடியும்? என்னுடைய மனைவி வயது சென்றவள், இனி எத்தனை நாட்களுக்கு நான் காத்திருக்கணும்? அவன் அடக்கி 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 வைக்கிறான் உள்ளத்துல. தேவன் செய்வார், இந்த ஆண்டு செய்வார், இந்த ஆண்டு செய்வார், இந்த ஆண்டு செய்வார் என்று ஒவ்வொரு ஆண்டும் அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் எதிர்பார்க்கிற பொழுது எதிர்பார்க்கிற காரியம் வாழ்க்கையில நடக்கல. உடனே தேவன் சொன்னாரு, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லும் போது அப்பதான் அவன் வாயை திறக்கிறான். ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு 12ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. இங்க போனீங்க, அங்க போன, இங்க வா, நீங்க போன, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு பிள்ளை இல்லாத இருக்கிறனே என்ன கேட்கிறாரு? எனக்கு நீ என்ன செய்வீர்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன், நீ என்னென்னமோ சொல்றீங்க, கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் சொல்ற, வருகிற காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை நான் தருவோம்.
அப்ப ஆபிரகாம் அழைக்கப்படும் போது எத்தனை வயசு? அவனுக்கு ஒரு குமாரனை தேவன் கொடுக்கும் போது எத்தனை வயசு? ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும், ஆனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது, எந்த தடுமாற்றம் வரக்கூடாது, எந்த சோர்வு வரக்கூடாது, எந்த சங்கடம் வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படியே மேலாக இருக்கிறதா இருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த 13ஆம் சங்கீதம் குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு you have to wait upon the Lord. ஏசாயா 30ஆம் அதிகாரத்துக்கு கடைசி பகுதியில் book of Isaiah verses 13 அதுல ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். கடைசி வசனத்தை எடுத்துக்கிறோம். 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 33 எடுத்து தோபீத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. long been ready for Assyrian king. ஆழமும் விசாலமும் ஆக்கினார், ஏவும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் அதை கொளுத்தும். பாத்தீங்களா? எல்லாம் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை கொளுத்துகிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தருடைய சுவாசம் அவைகளை செய்யும். இந்த இடத்துல 30ஆம் அதிகாரத்துல இந்த கடைசி பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது, Tobit was a pagan altar in the valley of Ben Hinnom outside Jerusalem, where child sacrifices were offered to the Ammonite god Moloch by burning. இந்த வசனம் எங்க இருக்கிறது? 2ஆம் ராஜாக்கள் 2 Kings 23:9 and 10 பாருங்க. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களுக்குள்ள பாருங்க. அந்த நாட்களில் பிள்ளைகளை பலி கொடுக்கும்படியான காரியம், பலிகள் செலுத்தப்படுகிற காலம் இருந்தது. வாசிங்க 9-10 வசனங்கள். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிப்பதற்கு மாத்திரம் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தீ கடக்க பண்ணாதபடிக்கு தோபேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி அகற்றி. பாத்தீங்களா? அதாவது இந்த வசனங்களை கவனிக்கிற பொழுது நாட்களில் பலி செலுத்தும்படியான காலங்கள் இருந்தாலும் அவர் எங்க பலி செலுத்தல, பலி செலுத்த வேண்டிய இடத்துல பலி செலுத்தல. அப்ப தேவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தாமதிக்கிற பொழுது அல்லது ஒரு சூழ்நிலைகள் லிட்டில் எக்ஸ்பேண்ட் ஒரு சங்கடம் வருகிற பொழுது எத்தனை நாட்களுக்கு ஆண்டவரே நம்ம வாயிலிருந்து கேட்கிறோம், எவ்வளவு நாட்களுக்கு இந்த பிரச்சனைகள், எத்தனை நாட்களுக்கு இந்த மனித பிள்ளைகளுடைய இருதயம் கடினமா இருக்கும், என் கணவனுடைய வழிகள் எத்தனை நாட்களுக்கு இப்படி நெருக்கமா இருக்கும், எவ்வளவு நாட்களுக்கு நான் அந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில பல முறை நாம் வியாதிகள் ஆகட்டும் அல்லது பல காரியங்களை நாம் செய்கிற பொழுதாகட்டும், அன்னைக்கு இந்த நாளில தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியம், எத்தனை நாட்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது உன்னுடைய இருதயத்தின்படி, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி, உன் மன வாஞ்சையின்படி, உன் மன விருப்பத்தின்படிதான் காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கும் போது இருதயத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா தேவனிலிருந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கோம். தாவீது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு மனிதன், வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது கர்த்தர் உடனே கூப்பிட்டு பதில் கொடுத்திருக்கலாமே. ஏன் கர்த்தர் உடனே பதில் கொடுக்கல? இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதுதான். பல இடங்களில் ஓடுகிறோம்.
அன்னைக்கு ஒரு அம்மா இங்க ஜெபிக்க வந்தாங்க என்கிட்ட. அவன் சொன்னாங்க, ஐயா எங்க வாழ்க்கையில நாங்க சந்திக்காத ஊழியர்களே இல்லை, எல்லாரையும் பார்த்துட்டோம், உங்களையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போலாம். அவனு தேவனிடத்துல இருந்து எந்த ஒரு பலனும் அல்ல. I cannot see any results for the particular sister. The deliverance word ஆகட்டும், ஒரு comfort word ஆகட்டும், எதுவுமே வரல. இப்போ சொன்னேன், அம்மா நீ கொஞ்ச நாள் காத்து இருக்கணுமா அப்படின்னு. அவன் சொல்றாங்க, இதுதான் எல்லா ஊழியர்களும் சொன்னாங்க. என்ன எல்லா ஊழியர்களும் சொல்லியிருந்தாங்க, ஆனா அம்மா என்ன இல்லை. அப்படியா, சரி ஆண்டவரே நான் காத்து இருக்கிறேன்னா சபையை விட்டு இல்லை, நீ செய்கிற ஆராதனை, உன்னுடைய உபவாசம், உன் ஜெபம், பரிசுத்தம், எல்லா வேத வாசிப்பு, ஜெப தியானங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை அவர் என்ன செய்வாரு, வர வேண்டிய தீங்கு மாத்தி போட்டுருவார் இல்லையா? 18 வருஷமாய் நிமிரக்கூடாத ஒரு கூனி நிமிர்ந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லி நம்ம வீட்டுல உட்கார்ந்துக்கிறது. அதுதான் நம்ம சபையில பார்க்க வேண்டிய ஒரு காரியம். She cannot sit at home. இந்த வீட்டுல முடியல உட்கார்ந்துட்டாங்கம்மா இல்ல, நிமிர முடியாத ஒரு சகோதரி அந்த நாளில இயேசு ஆராதனைக்கு வருகிறது. அந்த நாட்கள்ல இயேசு மனுஷீகத்துல வந்தனால எப்ப எந்த சபைக்கு ஆராதனைக்கு வருவாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஆவியானவர் இருக்காரு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ஆசிரியருடைய 7 சபை தூதனுக்கு எழுதுகிறதாவது எல்லா சபைக்கும் ஒரு தூதன் இருக்கிறான். அப்ப நீங்க உங்களுடைய வாஞ்சை, மன வாஞ்சை, மனதில தோன்றுகிற கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாவ காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேவனை எப்படியாய் நம்ம முன்வைத்திருக்கிறோம். இதைத்தான் இந்த நாளிலே பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியம், ஓ லார்ட், how long will you forget me? மீண்டும் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே நான் இவைகளை சுமந்து கொண்டிருப்பேன். இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் ஆழமாய் பார்க்கிற பொழுது, the foretold repetition expresses agitation and deep anguish. அப்ப ஆழமாய் அவனிடத்துல பார்க்க ஒரு பிரச்சனை கடந்து போகுதுன்னு சொன்னால் அது நம்ம மேலாக மனசை கெடுக்கும். ஆனால் நம்ம மேல தங்கிருச்சுன்னா ஆத்மாவை கெடுக்கும், சரீரத்தை கெடுக்கும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அது ரொம்ப நாளா இருக்கு பாருங்க. அப்ப அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவர் தடை செய்யப்பட்டவராய் இருக்கிறார். அதனால உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தான் சொல்ற, ஆண்டவரே இவ்வளவு நாளுக்கு நான் இப்படி நிந்தையோடு கூட இருப்பேன், இந்த வேதனையோடு கூட இருப்பேன். how long இந்த வார்த்தை இரண்டாவது இதை உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அதே சங்கீதம் 79ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 79:5. எதுவரைக்கும் நீ உம்முடைய எரிச்சல் எரியுமோ, உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் பாருங்க. இந்த நாளிலே இந்த சங்கீதக்கார வாழ்க்கையில இந்த 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மாத்திரம் இல்லை, 13ஆம் அதிகாரம் முழுவதும் மாத்திரமல்ல, அவன் பல இடங்களிலே அந்த கேள்வியை கேட்கிறான். அவனுக்கு எப்பதான் பிரச்சனை வருது. இப்ப இந்த 13ல 5ஆவது வசனத்தை சொன்ன உடனே 6ஆவது வாசத்து பாருங்க, 13:6 வாசத்து பாருங்க. அது புரிஞ்சு போச்சாங்க. 5 என்ன சொல்றாரு, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. அடுத்தது 5:6 வாசிங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அடுத்து பாருங்க, இது சொல்லி முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை வருது, கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். விண்ணப்பம் வச்சாரு, பதில் வந்துருச்சு உடனே. அவ்வளவுதான் வாழ்க்கையில. இனி அவனுக்கு நிந்தையே இல்லையா, உபத்திரவம் இல்லையா, பிரச்சனை இல்லையா. 79:5 அதிகம் அதையே சொல்லுதாங்க. எவ்வளவு நாட்களுக்கு நான் இப்படி இருப்பேன். இது வாழ்க்கையில நான் பழக்கமா போயிடுச்சு.
ஆனா பிரச்சனை வந்து அவ்வளவு சீக்கிரம் போறது இல்லை அவனுக்கு. ஒரு அம்மா சொன்னாங்க, எப்படி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், சளிதானே பிடிச்சிருக்குமா, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா. ஐயோ, அவனுக்கு ஜுரம் வந்தா கூட நல்லாயிரும், என்ன காயம் அடி கீழே விழுவான் பாருங்க, மண்டை உடைஞ்சு ரத்தம் வரும், உடனே ஆறிடும். ஆனா அந்த சளி பிடிச்சா மாத்திரம் போகவே போகாது. அவன் ஒரு வழி ஆயிரும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரிப்ஸை போட்டு இதை போட்டு அதை போட்டு கொண்டு வரும். ஆனா சளி மட்டும் பிடிக்க கூடாது, அது மட்டும் வராம பாத்துக்கணும். இப்ப அது பிடிச்சிருக்கு, அவனுக்கு அடிக்கடி வருமாமான்னு அடிக்கடி வரும். அவருக்கு அந்த மாதிரி அந்த பையன் இந்த குழந்தைக்கு சளி பிடிச்ச மாதிரி தாவீதுக்கு அப்பப்போ பிரச்சனை பிடிக்கும். உடனே என்ன கேட்கிறான் தேவன்ட்ட, எத்தனை நாட்களுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை? இது 79 வாசம் பாருங்க. Oh Lord, how long? என்ன கேட்கிறாருங்க? Oh Lord, how long? அப்படி என்ன பண்ண வாழ்க்கையில, இது ஒரு வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஒரு பாடம். என்ன வந்தாலும் சரி, அது வருமா, அது போற மாதிரி இருந்தா விட்டுருங்க. போகாம உங்களை பிடிச்சிட்டு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அது பல பிரச்சனைகளை கொண்டு வருமானால், ஜெப வாழ்க்கைக்கு தடையா இருக்குமானால், உபவாசத்துக்கு தடையா இருக்குமானால், அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, Oh Lord, how long this? முதல்ல கேளுங்க, இரண்டாவது கேளுங்க, மூணாவது கேளுங்க, நாலாவது கேளுங்க, அஞ்சாவது சொல்லிருங்க, நான் யாரை நம்பி இருப்பேன்? கடைசியில் உண்மை தான் நம்பி இருப்பேன். ஆராதனை சொல்லுது, கர்த்தர் விடுவித்தபடியா அப்படி பாடுங்க. எங்க வந்து நல்லா அவருக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுதான் சொன்னேன். நான் அவரை பாடுவேன். தாவீது சொல்லி கொடுக்குறான், ரகசியத்தை சொல்லி கொடுக்குறான். பிரச்சனை வரும், 4 விதமான பிரச்சனை வரும். 5வது உன் வாயில எதை சொல்றேன், என்ன சபைன்னு போய் என்ன கண்டேன் அது சொல்லக்கூடாது. நான் உண்மையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். அவிலை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். அவிலை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். ஆமென். இப்போ இங்கே 79ஆம் அதிகாரம் 5 நாம் பார்க்கிற பொழுது அது 3 வசனங்கள் உள்ளடங்கி இருக்கிற ஒரு காரியம். 5, 6, 7, 8 எடுத்துக்கொள்ளுங்க. 5, 6, 7 and 8. எதுவரைக்கும் கர்த்தாவே உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ, உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். என் மேல வேண்டாம், சரிங்களா? அடுத்தது, அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே, பூர்வ காலத்து அக்கிரமங்களை உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போயிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க 2 சீக்கிரம் ஆண்டவர் சொல்லி இருக்கார் தாவீது மூலமா. பிரைஸ் தி லார்ட். நீ வாழ்க்கையில பிரச்சனை வந்தா மனுஷன் கிட்ட புலம்பாத. 13, 1, 2, 3, 4ஓட நிறுத்திக்கோ. அப்புறம் அதுவும் ஆயிடுச்சுன்னா விட்டு அடுத்த வேற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 79ல 5, 6, 7, 8 வச்சுக்கோ. 9 பாருங்க. Help us, O God, of our salvation. எங்க வருது அதே வார்த்தை? 13ல வருது பாத்தீங்களா? 5ல என்ன சொல்றாரு? கிருபையின் மேல் நம்பிக்கையா இருப்பேன், உம்முடைய ரட்சிப்பினால் இருதயம் களிகூரும். இங்க 9 வசனம் பாருங்க. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கும். இங்கே the intensity of God's judgment surprises the people.
தேவனுடைய நியாய தீர்ப்புகள். நீ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில சில இடங்களில அவன் தேவனிடத்துல இருந்து கொஞ்சம் சற்று விலகுகிறவனாய் காணப்படுகிறான். தேவன் என்ன செய்யறா, நாம் விரும்பினவர்களை எப்பொழுதுமே அவர் மறக்குவதில்லை, கைவிடப்படுவதில்லை, தள்ளி விடுவதில்லை. அவர் எப்போதுமே தம் ஜனங்களோட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவார் தேவனாகிய கர்த்தர். அத பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை பார்த்து அடிக்கடி கூப்பிடுற, ஆதாமை எங்க இருக்கிற, நான் உன்னோடு கூட உலாவும்படியா வந்திருக்கிறேன். மனுஷன் தான் விலகி போய் ஒளிந்து கொள்ளுவான். தேவன் எப்பொழுதும், தேவன் எப்ப நினைத்தாலும் அவருக்கு தேவன் ஜனங்களோடு கூட உலாவுகிற தேவன், உறவாடுகிற தேவன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கேப். பல நேரங்களில் என்ன செய்யணும், ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் அது ஒரு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில சில நேரங்களில் நாம் தேவனை விட்டு விலகி நிற்பதை தேவன் உணர்த்துவார். தேவன் உணர்த்துவார். எல்லாத்தையும் முடிச்சிடும். ஆனா கடைசியில தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஜனங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நாம் யோசிக்கிறோம். பல நேரங்களில் அன்னைக்கு ஒரு வீடு ஹவுஸ் வார்மிங்காக போயிருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வர்றதுல என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் அவர் சொன்ன வந்துட்டு போயிருக்க பாஸ்டர் அப்படின்னா. இப்ப முதல் நாள் கூப்பிட்டு அடுத்த நாள் நான் போனோம்னா அவர் சொன்னாரு, சும்மா நீங்க பிளஸ் பண்ணிட்டு போயிருங்க, மெசேஜ் எல்லாம் வேண்டாம், இந்த பாட்டு எல்லாம் வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய, என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க, அதில் ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராம் மாதிரி நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல, இல்லப்பா இன்னொரு வரோம், நான் நீ குடி போன பிறகு வரோம், இப்போ எதுக்கு சும்மா யூ ஆர் நாட் கம்ஃபர்ட், ஐ நாட் ஆல்சோ கம்ஃபர்ட். ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிக்க வேண்டாம், சும்மா வந்துட்டு போறோம், எதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும், இல்லை கால் படும், சரி கால் படும் போயிடும். போன பிறகு பார்த்தீங்கன்னா they given only the importance for many people. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க, என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு வர ஜனங்களை திருப்திப்படுத்துகிறார்கள். அப்ப நான் என்கிட்ட வந்த பாஸ்டர், நீ வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. நான் சொல்ல வந்தது ரைட், ஆனா நடக்கிற காரியம் நான் தேவனுக்கு உகந்ததா இல்லையே மனசுல நினைச்சுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாப்பிட நடந்துட்டோம். சின்ன பையன் அந்த ஃபங்க்ஷன் முடிவதற்குள்ள மேல ஏறி மடியில உருண்டு கீழே விழுந்துட்டான், மண்டை உடஞ்சு. அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல கணவன், மனைவி, இன்னொரு பெரிய பையன், அவங்களுடைய அந்த சகோதரியுடைய சகோதரன் ஒருவர் கூட அங்க இருக்கிறார் ஹாஸ்பிட்டல்ல. 4 தையல் போட்டு மண்டை உடஞ்சு அந்த மேல இருந்து விழுந்தது, அவ்வளவு ரத்தம் போயிருச்சு. உடனே மாற்று ரத்தம் கொடுத்து அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ள ஒரு ஃபோன் கால், என் பையன் விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டல் வர முடியும் பாருங்க. If you are not given importance to God, immediately we have to pay the penalty. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில எனக்கு தெரியும். தேவன் ஒரு இடத்தை கொடுத்தார், தேவன் அங்கு ஒரு வீடு கட்டும்படியாக கிருபை செய்தார், அதற்கான எல்லா உதவிகளை கர்த்தர் செய்தார், எல்லாம் கர்த்தர் செய்தார். எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க சொல்ல முடியாது. Each and every step he acknowledged that only by God. ஆனா அந்த நேரத்துல ஒரு வெற்றி கொண்டாட்டம் நடக்கிற பொழுது தேவன் ஆண்டவரே நீங்க மூலையில பேசாம உட்காருங்க, என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு இந்த உலகம் எங்களை வந்து ஒரு நாள் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி என் தேவனை ஒழித்து வைக்கிற பொழுது ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தேவன் இல்ல, ஓடி போயிடுவேன். அந்த இடத்துல தேவன் இல்லை. என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? நான் குற்றமா சொல்லல. பல நேரங்களில நாம் தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது இவ்வளவு ரகசியம் எழுதுறான். அவன் சொல்றான், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறேன். கர்த்தர் முன்னால் இருக்கிறார். அதுக்கு ஆண்டவரே நீ முன்னால இருக்கீங்க. எவ்வளவு நாட்களுக்கு நான் இந்த பிரச்சனை, எத்தனை நாட்களுக்கு இந்த உபத்திரவம், எத்தனை நாட்களுக்கு இந்த சோர்வு, எத்தனை நாட்களுக்கு இந்த கேள்வி, நீங்க எனக்கு முன்பாக இருக்கிறேன், வலது வாரிசத்தில் நிற்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பின் தேவனே உம்மை குறித்து நான் பாடுவேன். அவர் சங்கீதக்கார வாழ்க்கையில அவர் there is given importance to God. நீங்கள் தேவனுக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை கூப்பிடுகிறோமே, அவர் சொல்றது சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். He stands still. அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். வேதத்திற்கு வாசி பாருங்க, என் ஜனங்களுக்காக நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். I stretch out my hand towards my people. என் ஜனங்களுக்காக நான் கையை நீட்டிட்டே இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியலையா?
இல்லையா? தாவீது ஆண்டவர் கை நீட்டப்பட்டு தான் இருக்குது, ஆனா நான் இன்னும் உபத்திரவத்துல தான் இருக்கேன் ஆண்டவரே. இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது the intensity of God's judgment surprised the people. They cry out in despair and compassion and forgiveness and relief. Relief வேணும். இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு என்ன வேணும்? Relief. என்னை இதிலிருந்து விடுவிச்சீங்கன்னா நான் ஓயாம துதிப்பேன். இந்த பிரச்சனை மாறுமானால் ஓயாம துதிப்பேன். இந்த பிரச்சனைகளை எடுத்து போடுவீரானால் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிப்பேன். அதுக்காக தான் இந்த பிரச்சனை விடுவீங்கன்னு கேட்கிறேன். தேவன் விடுவிக்க முடியாது எது கேட்கிறோம்? அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படியாய், ஆசீர்வாதங்கள் நன்மையை பெறும்படியாய் எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. அப்போ தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள் அந்த ஓய்வு நாளில வந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு துதி செலுத்தும்படியா, நம் நன்மை செய்த தேவனை உயர்த்தும்படியா தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Praise the Lord. ஆனா நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. இதுல 5-6 வசனத்தை பாருங்க. The repentant among God's people asked him not to vent his anger on them, but on their wicked and unrepentant enemies. உம்முடைய கோபத்தை என் மேல் திருப்பாதபடி, ரட்சிக்கப்படாத ஜனங்க மேல உங்க கோபத்தை திருப்புங்க, என் மேல திருப்பாதீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். 13:5 தாவீது என்ன சொல்றான்? நீ எவ்வளவு காலம் எப்படி இருக்கணும்? ஏன்னா உம்மை நம்பி இருக்கிறேன், நீ என்னை விடுவித்திருக்கீங்க, ஆகையால் உம்மை பாடுகிறேன். ஆனா 79ல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில 2 விதமான கூட்டம் அவனோடு டிராவல் பண்றாங்க. ஆனா இவனை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்றாங்க? இவன் தேவன் என்று போகிறான், இவன் நன்மைக்காய் காத்திருக்கிறான், ஆனா நன்மை வரல. ஆனா தேவனை அறியாத ஜனங்க விடுதலையோடு கூட இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனங்க நன்மையோடு கூட இருக்கிறாங்க. ஆனா சொல்றாரு, அவங்க மேல இந்த கோபத்தை திருப்புங்க, என்ன இப்ப விடுவிச்சிருக்காங்க. Praise the Lord. அப்போ அடுத்தது பாருங்க 7ஆம் வசனம். Devour your people Israel, literally devour Jacob. 44ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை திருப்பி பாருங்க. 44:4. தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், உம்முடைய ஜனத்துக்கு ஒரு கூட்டம் எழுப்பி தொல்லை கொடுக்கிற பொழுது நீ எத்தனை காலம் அவைகளை கவனித்துக் கொண்டிருப்பீர், எத்தனை காலம் பார்த்து கொண்டிருப்பீர், அவர்களை நசுக்கி போட்டு எங்களை மேலாக வையுமாட்டவர். இந்த நாட்களில் நாம் கேட்கிற ஒரு நம்பிக்கை தான், God's people feel confident about this mighty act. தேவனுடைய கரத்தின் ஒரு பெரிய நன்மையை நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அது 44:4 ரகசியம். Praise the Lord. God's people feel confidence about his mighty act. He was with them in the past and he is a king in the present. Praise the Lord. முதல்ல தேவனா இருந்தார், ஆனா இன்னைக்கு ராஜாவா இருக்கிறார். Praise the Lord சொல்லுங்க. தேவனா இருந்தார், இன்னைக்கு எனக்கு ராஜா வருது. Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த ஆவிக்குரிய பிரகாரமா எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அவர் தேவன் அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், என்னை கண்டவன் உயிர் ஒருவனும் உயிரோடு இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யறாரு? ஒரு ராஜாவா இருக்கிறதுனால அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் முகத்தை பார்க்கிற ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கி பார்ப்பது போல நம்முடைய கண்கள் நம்ம ராஜாவை நோக்கி காத்திருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. அப்ப இந்த ராஜாவுடைய கண்கள் நமக்குமே நோக்கமா இருந்தா என்ன நடக்கும்? எதை வேண்டுமானாலும் கர்த்தர் நமக்கு செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து 13:5 திருப்பி கொடு. How long? இந்த வார்த்தை என்ன இருக்கு? How long? 13:2 பாத்தீங்கன்னா, a sense of anguish and sorrow, clothes of any perspective of hope. சங்கீதம்
6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும். 3ஆம் வசனம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? கர்த்தாவே, ஆ. என் ஆத்துமாவின் விடுதலையோ ஆ. உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். பாருங்க, தாவீது வாழ்க்கையில தாவீது பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு தெரியும் எப்படி தேவனை பிரியப்படுத்துறது, எப்படி தேவனுக்கு நம்ம இருதயத்தை காண்பிப்பது. இத ஏன் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஏன் சொன்னேன்னா, அங்கேயும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா? தாவீது வாழ்க்கையில பிரச்சனை என்ன சொல்றாங்க? I am sick at heart. எங்க பிரச்சனை? I am sick in my heart. அதுதான் deep problem. எப்படி இருக்கீங்க? நல்லா ஒரு கல்யாணத்துக்கு வந்தா கூட பாருங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் முகம் ஆடலா இருக்கும். உடனே கேட்பாங்க, ஏன் முகம் இப்படி இருக்கு? முகம் ஆடலா இருக்கு. ஆனா கோட்டெல்லாம் போட்டுட்டு தான் போவோம். ஆனா முகத்தை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. மேல வந்து ட்ரெஸ் வந்து அழகழகா போட்டுட்டு போயிடலாம் இல்லையா? ஆனா முகம் நம்ம ஏதாவது மாத்தி வைக்க முடியுமா? போய் கண்ணாடி போய் சிரிக்கிற மாதிரி இரு, நான் இப்படியே வாட்பூடி போக முடியுமா? அது உள்ள இருதயத்தின் அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அவன் கேட்கிறான், என்னங்க பிரச்சனை? இல்ல உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு சரியில்லை. சொல்லுங்க, என்ன சரியில்லை? மனசு சரியில்லை. இருதயத்துக்கு வியாதி வந்திருக்கு. எனக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் ஓடுறேன், ஓடியாடுறேன், பாடுறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இருதயத்துக்கு தான் வியாதி வந்திருக்கு. இது யார் சொல்றா? தாவீது. My heart is sick. Praise the Lord. I am sick at heart. How long, O Lord, until you restore me? அடுத்து சொல்றாரு, return, O Lord, and rescue me. Save me because of your unfailing love. Praise the Lord. அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாறாத ஒரு அன்பு, மாறாத ஒரு அன்பு. அந்த அன்பினால் என்னை மீட்டுக் கொள்ளுங்கன்னு கேட்கிறார். இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? இந்த இருதயத்தின் வியாதி வந்து பாத்தீங்கன்னா, தாவீது என்ன செஞ்சாரு? 13:1 இருந்து பிரச்சனை, 4 வருஷத்துல பிரச்சனை இருந்துச்சு. 5வது என்ன சொன்னாரு? இது எடுத்துமா இருக்கு, யார்கிட்டயாவது காரியம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு நன்மை வேணும், ஒரு உதவி வேணும். சரி வேண்டாங்க, நம்ம ஏன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்னொருத்தரோட கார் வேணும். என்ன கேட்டேன்? யோ உன் காரை கொடு, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கிப்போ. கொடுப்பாங்களா? கொழுப்பு பாரு அப்படிம்பாங்க. சரிதானே? வேற என்ன செய்யணும்? அவன் கேட்கிற மாதிரி சொல்லணும். ஏங்க இவ்வளவு டயர்டா நடந்து வரீங்க, என்னாச்சு கார்? அதை ஏன் கேட்குறீங்க? எல்லா வேலையும் அப்படியே இருக்கு. இந்த பக்கம் எங்க சடனா ஞாபகம் வந்துச்சு, என்னைக்காவது நான் கார் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு கொடுங்கன்னா நீங்க 4 நாள் வச்சீங்கன்னு சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கையோட வந்துருக்கு. தாவீது 5:5 சொல்றாரு, என் தேவன் எப்போதும் நன்மை செய்கிறது, என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆனா இங்க பிரச்சனை வேற. அந்த டெக்னிக் தாவீது யூஸ் பண்ணல, 6ல யூஸ் பண்ணல. 6 என்ன பண்றாரு தெரியுமா? he used the instrument. என்ன செய்யறாங்க? அந்த தாவீது என்ன செய்யறாங்க? he is using his instrument. வேதத்துக்கு வாசித்து பாருங்க, he used 8 strings instrument. David used. Praise the Lord. Here the title to be accompanied by an 8-stringed instrument. Literally with stringed instrument according to the Sheminith. அந்த கீர்த்தனை, அந்த பாடல்களை தேவனுக்கு பாடும்போது ரொம்ப ஒரு பிடிக்கும். Praise the Lord. ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு ஹவுஸ் வார்மிங் போறோம், அங்க என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு பாடுவீங்க? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, இல்லையா? நாவாரே துதிக்கிறோம் நாதா அப்படின்னு பாடுவோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக ஒரு பிறந்த நாளா நன்றி சொல்லுவோம், ஒரு கல்யாண நாளா நன்றி சொல்லுவோம், ஏதாவது நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு அது பிடிக்கும் பாருங்க. இதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? பல நேரங்களில் பாடுகிற பாட்டுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லையா? பல நேரங்கள் அப்படிதான் யோசிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததை அவர் வெளியே சொல்லல. அப்பதான் நேரம் வானத்திலிருந்து ஒரு வீடு வாசல் கார் பங்களாவோட குதிச்ச மாதிரி அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு.
ஆனா இது வந்து அந்த பாஸ்டர் ரொம்ப நாளா தெரியும் பாருங்க. எப்போது சொல்லுவார், ஐயோ இந்த மனுஷன் பாடுகள்ல வந்தவர், உபத்திரவத்துல வந்தவர், எவ்வளோ கஷ்டத்துல வந்தவர் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணாரு, ஐயா பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், அப்பா உமக்கு நன்றி. நான் சொல்றாரு, ஏன் அழுகிறேன்? அந்த பாதையெல்லாம் நீ ஏன் திரும்பி பார்க்கிற? யாருக்குமே தெரியாது. நான் வந்த பாதை யாருக்குமே தெரியாது. நீங்க ஏன் இப்ப எடுத்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க? பல நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் நம்முடைய பாடலும் சில இடங்களில ஒரு வித்தியாசமா முக சுளிப்பை கொண்டு வந்தது. We have to meaningfully, we have to undertake the songs. தாவீது என்ன சொன்னா, 8 கம்பி கீத வாத்தியத்தோடு தேவனை துதிக்கிறான். அத பாத்தீங்கன்னா psalmist asked for God's favor and restoration at the difficult time. இதுதான் பாருங்க, சில நேரங்கள்ல தேவன் வந்து சில துதிகளை எதிர்பார்ப்பார். சில நாட்கள் உபத்திரம் வரும்பொழுது நம்ம பாட ஏறுதல் வருவாங்க. நம்ம பாட்டு ஏதாவது ஒரு பாட்டை பாடிட்டே இருக்கும், ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கும், அந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் பாருங்க, மனசுக்கு ஒரு சமாதானமும் ஒரு விடுதலையும் நடக்கிறதும் பார்க்கணும். பல நேரங்களில் அது நடந்திருக்கு வாழ்க்கையில. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க 3 இடத்தை காமிச்சிருக்கேன். முதல் இடம் என்னது? 13ஆம் அதிகாரம். இரண்டாவது இடம் எது? 79 பார்க்கிறோம். மூன்றாவது இடம் 6ஆம் அதிகாரம். 3 இடத்துல ஒன்னை யூஸ் பண்றாரு. இங்க வந்து 13ல பாசிட்டிவ் அப்ரோச், நீர் என்னை விடுவிப்பீர், நீ தான் என் நம்பிக்கைன்னு சொல்லிட்டார். ஆனா 79 அப்படி இல்லை. ஏங்க அவன்லாம் நல்லதான் இருக்கிறான், அவனை மிதிக்க முதல்ல என்ன விடுவீங்க. ரெண்டாவது, ஏன்னா அவன் தான் எனக்கு பிரச்சனை. இப்ப நான் வந்து சாப்பாடு இல்லாம இருக்கேன், எனக்கு எந்த விதத்திலும் நான் வந்து நிந்தையோ அவமானமா இல்லை, ஆனா கான்சிடன்ட்ல சாப்பிடுறோம். நீங்க ஆராதிக்கிற தேவன் எங்க? உங்களுக்கு பாருங்க, குடிக்க ஒரு கஞ்சி கூட இல்ல, நான் டெய்லி பிரியாணியா சாப்பிடுறேங்க. முதல்ல வாய அந்த பிரியாணியை எனக்கு கொடுங்க. 79. ஆனா அது 6ல நடக்கல பாருங்க. 6 என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் அவன் கேட்டு கேட்டு என் காதை பிடிச்சு போச்சுப்பா அப்படின்னு அவன் எடுத்து நான் இதை வாக்கில இருந்து வாசிச்சு தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். அவர் அப்படியே துதியில அப்படியே பிரியப்பட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல இறங்கி வரும்போது சொன்னான், இவ்வளோ நிந்தையோடு நான் துதிக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவரை விடுவிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அப்போ every step we have to use from our difficulties. பல நேரங்களில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும் we cannot approach God only one area. சில நேரங்களில் ஜனங்க உபவாசிக்கிறத கர்த்தர் விரும்புறது. ஏன்னா இது உகந்த உபவாசம் இல்லைங்கிறார். முகம் ஆடலா, ஒரு கசங்கின வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு கேட்கிறவங்க எல்லாம் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இது உகந்த உபவாசம் இல்லை. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை திருப்பு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, இல்லையா? இப்ப இதுதான் உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். அப்ப அதையும் நெக்லெக்ட் பண்றார். எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங்கா பிரச்சனை இல்ல, எல்லாத்துக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதா பிரச்சனை, அப்படி இல்லை. நீங்க உள்ளத்தில் இருந்து தேவனை நோக்கி பாடுகிற பொழுது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரோ என்னை விசாலத்திலே வைத்தார். இந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும், இந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ள வரணும். அதை தான் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இங்கே அடுத்த ஒரு காரியம் தான், don't rebuke me or discipline me. The psalmist does not explicitly connect God's discipline with sin here, but it might be implied. 39வது சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, அடுத்த ஸ்டெப் அங்க கொண்டு வந்து சொல்லி கொடுக்கிறார். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். நல்ல கவனிக்க, விடுதலையாக்கும். ஆனா மூடன் என்ன செய்யறான்? அறிவில்லாத ஒரு மனுஷன் என்னை இந்த சூழ்நிலையில நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். மூடன் என்னை நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், நீரே இதை செய்தீர் என்று என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அடுத்தது,
என்னிலிருந்து உடைய வாதை எடுத்து போடும். அந்த கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற பொழுது அழியப்படுகிறீர். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயை. Praise the Lord. அப்ப இங்க வந்து சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும்போது in his longing for God's response to his prayer. இல்லையா? இந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவன் எப்படி தேவனை துதிக்கிறவனாய் இருக்கிறான். 2-3 பாருங்க. Have compassion on me, Lord, for I am weak. Heal me, Lord, for my bones are in agony. அப்போ இந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவன் ஜெபிக்கிறான். தேவனிடத்துல என்ன கேட்கிறானே? ஒரு பதிலை கேட்கிறான். ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க. என் எலும்புகள் எல்லாம் நோகிறது, எலும்பெல்லாம் நோகுது, என்னால் முடியல, என் இருதயம் தோய்ந்து கிடக்கிறது, என்னை விடுவீங்க. இதுதான் தேவனிடத்தில். அப்போ தேவனிடத்தில் நாம் கேட்கிற அந்த காரியங்களை அவன் எப்படி மாற்றாம பாருங்க. The psalmist grew physical weakness. ஆனா வேதம் சொல்லுது மாம்சம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்ப மாம்சத்துல அவன் எப்படி இருக்கான்? பலவீனமா இருக்கிறான். 6:6 பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என்னை விட்டு அகன்று போங்கள். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. அவன் படுக்கையில உட்கார்ந்து கண்ணீர் விழுகிறான். ஏன்னா இப்படி எலும்பெல்லாம் நோகிறது, வேதனை, அவனால திரும்ப முடியல, வேதனையோடு கூட இருக்கிறான். அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான்? விண்ணப்பம் வைக்கிறார். ஆனா இது வந்து நீங்க கொஞ்சம் வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணணும். சங்கீதம் 77:3, Psalm 77:3, சங்கீதம் 119:81, சங்கீதம் 142 1-3, சங்கீதம் 101 கூட நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன யூஸ் பண்றாரு தெரியுமா? நான் சொல்ற முதல்ல 13:5 பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறாரு? hope in God. என்ன வசனம் அது? hope in God. ரெண்டாவது பார்த்தோம் 79:5 என்ன பண்றோம்? என்ன பார்த்த? ரெண்டாவது அவருடைய நம்பிக்கை என்ன? என் சத்துருக்களை தண்டிங்க, அப்ப நான் சரியாயிருவேன். மூணாவது என்ன சொல்ல போறாரு? 8 நரம்பு வீணிகளாலுமே பாடுவே, அப்போ பிரச்சனை மாறிடும். 6ஆவது அதிகாரத்துல நிறைய காரியம் சொல்றாரு. ஃபாஸ்டிங், இங்க ஃபாஸ்டிங் சொல்றாரு. எப்படின்னா fasting might have played a part of in his agony, but this is not mentioned. இத சொல்லப்படல. அவர் என்ன பண்றாரு? உபவாசத்தினாலே அந்த படுக்கையில ரொம்ப சோர்ந்து பலனற்று இருக்கிற பொழுது தன்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னு சரீரத்தை என்ன பண்றாரு? ஒடுக்கிறார். சொல்ற சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆனா கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். உபவாசத்தோட ஜெபி, அந்த டெக்னிக் யூஸ் பண்றாரு. அந்த டெக்னிக்ல வந்து உடனே ஆன்சர் கிடைக்குது. நாலேஜ் பாருங்க. The experience was so painful that Psalms might as well have been dead. Perhaps feared for his life. அவர் வந்து செத்து போயிருவோங்கிற நிலைமை வந்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, you cannot survive, you cannot survive. We lost the hope. நம்பிக்கை வற்று போன சொல்றாரு. அந்த நேரத்துல உபவாசம் இருக்கு. எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கிறார்? படுக்கை மேல. நான் செத்து போயிட்டேன்னா இப்ப போடுகிற சாப்பாடு எந்த விதத்துல நான் நன்மையை கொடுக்க முடியாது. அதனால நான் உபவாசத்தில் இருக்கிறேன், கர்த்தரை மீட்டுக் கொள்ளுவேன். அப்ப 5ஆம் வசனம் பாருங்க. From the Greek, Hebrew, from Sheol, Sheol. In Old Testament, in the Old Testament, Sheol is a abode of dead. It is not necessarily associated with punishment. இது வந்து தண்டனையா.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்குதுங்கிற பொழுது அது மரணம் வந்து தண்டனை அல்ல. பல நேரங்களில் தேவன் வந்து நம்ம கொடுக்கறதான விடுதலை. பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு மனுஷன் மறுத்து போயிட்டானா ஐயோ என்னாச்சு ஏதாச்சு, நம்ம ஆயிரம் காரியங்களை உள்ள போடுவோம். We may think that is a relief from this world. உலக பாடுகளிலிருந்து கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் கொடுக்கிறார்னு நினைக்கிறேன். It is not a punishment. Death is not a punishment. Lawfully பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த தண்டனைக்கு இதுதான் சரியான தீர்ப்பு, நியாயம்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில மரணம் என்பது தண்டனை அல்ல, இளைப்பாறுதல். தேவனுடைய பார்வையில தாவீது வாழ்க்கை அப்படி ஒரு காரியத்துக்குள்ள வராது. ஆனா சங்கீதம் சொல்றாரு, the psalmist exalted the depth of his being from the agonies in a spiritual distance from the Lord. என்ன சொல்ற, ஆவிக்குரிய பிரகாரம் தேவனை விட்டு எங்க இருக்காரா, தூரமாய் வந்துட்டாரு. அதனால தான் அவர் என்ன ஆச்சு, இப்போ சரீரம் முழுவதும் ஆத்மா முழுவதும் உடைந்து படுக்கையோடு போயிட்டார். ஆனா தேவனோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெயிச்சுட்டு மேல வந்துட்டார். ஆனா இந்த சூழ்நிலை அவருக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் மாறுபாடா இருக்கிறது. ஓகே, agonies of his spiritual distance from the Lord. 31 அதுக்கு எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 31:9. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கருகி போயிற்று. Praise the Lord. 31:10 பாருங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போயிற்று. Praise the Lord. Because பல நேரங்களில் வீக்னஸ் ஏன் வருது, we keep our distance with God. தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக்கி கொள்ளும்போது உடம்புல பலவீனம் வரும். இதான் தாவீது வாழ்க்கையில தாவீது சொல்றான், ஏன் வீக்னஸ் வருது, I am away from God. என் அக்கிரமம் வரும்போது தேவன் கூடவா இருப்பாரு. தேவனுக்கும் அவருக்கும் நடுவில் ரொம்ப தூரம் ஆயிரும் பார்த்தீங்களா. இதுதான் ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம பார்க்கணும். என் வாழ்க்கையில பிரச்சனை வருதுங்கும்போது நான் தேவனை விட்டு தூரமாய் தள்ளி இருக்கிறேன், கொஞ்சம் I am away from God because of that the sickness allowed. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள். இந்த சங்கீதத்தில் இன்னைக்கு தேவன் என்ன சொல்லி, எவ்வளவு ஸ்டெப்ல நம்ம தேவனுக்கு தூரமா இருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம், எந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், எதை தேவனுக்கு அறிவிக்கிறோம், எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம், இவைகளை நம்ம ஒன்று விடாம பார்க்கணும். இப்போ 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துக்குள்ள போவது முன்பதாக அதாவது அவர் என்ன சொல்றாரு, இந்த சம்பவங்கள் that means verses 2a பாருங்க. 2a என்ன சொல்றது, sense of agony and sorrow, close of any perspective of hope unless the Lord answer the psalmist prayers. Death seems inescapable. மரணத்திலிருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. தேவன் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்துட்டாருன்னா மரணத்திலிருந்து வெளியே வந்துடலாம், இல்லைன்னா மரணத்தொட்டு வெளியே வரவே முடியாது. மரணத்தொட்டு வெளியே வரவே முடியாது. அது கூட எவிடன்ஸ் இருக்கு. சங்கீதம் 22:1 எடுத்து பாருங்க. இது எல்லாமே சீக்ரெட். நீங்க வந்து இன்னைக்கு வாழ்க்கையில நீ பிரச்சனைக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, வேதனைகளுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, வியாதிக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, ஏன் ஆண்டவரே இந்த வியாதியோடு நினைச்சிருக்கீங்க கேட்க போதுன்னா, இன்னைக்கு சொன்ன வசனங்களை நீ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்து. நான் தூரமா இருக்கேனா, இல்ல கிட்ட வந்துடுறேன், விடுதலை கொடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, என் சத்துருக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க முன்னாடி என் முகம் வெட்கப்படக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது, என்ன எதை பாடுனா நீங்க சந்தோஷப்படுவீங்க, அதை நான் உமக்காக பாடுகிறேன். என் இருதயம் நோக்கி கதறுகிறது, மகிமைப்படுத்துகிறது, என்னை விடுவீங்க ஆண்டவரே. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். 22:1 பாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை.
அப்படின்னா day and night he is praying but no answer. Why? Because his distance is very far from God. தேவனுக்கும் அவருக்கும் என்ன இல்ல, தொடர்பு இல்லை. நம்மளுக்கு பல நேரங்கள்ல பைபிளை தூக்கிட்டு என்ன செய்யறோம், கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில இருக்கிறோம். ஆனா எனக்கும் தேவனுக்கு உள்ள உறவு என்ன? What is the relationship with the God? தேவனுக்கு எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறோம்? நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவரா? நான் முழங்கால்படி போட்டோன்னு எனக்கு ஏதாவது பதில் கிடைக்கிறதா? அல்லது முகத்தை திருப்பிக் கொள்றாரா? இல்ல எந்த ஒரு பதில் இல்லாம நம்ம மௌனமா திரும்பி வரோமா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட பிராக்டிஸ். ஏன்னா ஜெபிக்கிற பொழுது நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேங்கிறது முக்கியம். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேங்கிறது இல்லை. உன்னுடைய ஜெபம் தெளிவா இருக்கணும், உன் ஜெபம் உறுதியா இருக்கணும், உன்னுடைய வார்த்தை அவர் செவிகளில் விழுகணும். அதுதான் ஜெபம். பல நேரங்கள் என்ன செய்வோம், நிறைய வார்த்தைகளை சொல்வதனாலே நம்ம ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறோம். தவறானது. அவன் சொல்றாரு, நான் வானத்துல இருக்கிறேன், நீ பூமியில இருக்க. ஓகே, இது ஆல்மோஸ்ட் லைக் ஐஎஸ்டி கால் மாதிரி. ஐஐஎஸ்டி வச்சுக்க, நான் ஒரு ஐஎஸ்டி இது ஐஐஐஎஸ்டி கால். இப்போ நீங்க முதல் மொபைல் போன் வச்சு பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? முதல் மொபைல் போன் வச்சு பாத்தீங்களா, அந்த போன் நான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பார்த்தேன்னா விஜய் மல்லியா தான் வச்சிருக்கேன். முதல்ல போன் அது நாட் ஹேண்ட் போன். அதான் இவ்வளவு பெரிய பாக்ஸ் தான் வயர் எடுத்து விட்டுட்டு அவருடைய பெருசுல ஒரு சின்ன ஒரு கேரிங் அதில் வச்சுக்குவார். அப்படியே சவுண்ட் வந்துகிட்டே இருக்குவார், ஆன் பண்ணி பேசுவார், இன்டர்நேஷனல் லெவலில் அப்படியே பேசிட்டு இருப்பார். அப்போ அந்த கார் டிரைவர் ரொம்ப ஃப்ரெண்டாக அவர் சொன்னார், இந்த ஒரு கார் ஒரு ஃபோன் வந்து ஒரு நிமிஷம் பேசுனா 400 to 500 ரூபா ஒரு கார். ஆனால் ஃபோனில் பேசிக்கிட்டே தான் போவார். நான் ஃபோன் வாங்கும்போது எவ்வளோ தெரியுமா, ஒரு ஃபோன் 75 ரூபா, ஒரு நிமிஷத்துக்கு ஏர்டெல் 75 ரூபா நான் ஃபோன் வாங்கும்போது. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 1 rupee per call இல்லையா, 1 ரூபா வந்துருச்சு. ஏன் இதை சொல்றது தெரியுமா? அப்போ அந்த நாட்கள்ல ஐஎஸ்டிங்கும் போது என்ன, வீட்டுல ஓடிக்கிட்டே இருப்பாரு, டக்குன்னு ஓடிக்கிட்டே, சீக்கிரம் வைங்கம்மா, சீக்கிரமா சொல்லி சீக்கிரம் வச்சிருங்க. இது வந்து ஐஐஎஸ்டி கால் அப்படிங்கும் போது எப்படி பேசுவீங்க? சாப்பிட்டீங்களா? அம்மா கார் ஓட்டிட்டு இருக்கேன். இல்லை அதான் கேட்டேன், சாப்பிட்டீங்களான்னு. கார் ஓட்டிட்டு எப்படி சாப்பிட முடியும்? சரியா? கார் ஓட்டுறேன்னா போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா எனக்கு 600 ரூபா பில் வந்துடும், உங்களுக்கு வராது. போன்ல மேபி இன்கமிங் கால் ஃப்ரீயா இருந்தா கூட என் மொபைல்ல போலீஸ்காரன் பார்த்தானா 600 ரூபா கொடுக்கும், 500 ரூபா வராண்டி கொடுக்கும்ல. அப்ப தேவன் சொல்றாரு, நான் வானத்துல இருக்கிறேன், நீங்க பூமியில் இருக்கீங்க, அதோட பேச்ச குறைச்சுக்கோ. என்ன சொல்ல வந்து அதை மாத்திரம் சொல்லிட்டு விட்டு 2 பாட்டு பாடி 1000 ஸ்தோத்திரம் போட்டு, ஆண்டவரே என் நிலைமை நமக்கே தெரியும், என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சிலர் கேட்பாங்க, கேட்டது கேட்ட மறந்து நீ ஞாபகப்படுத்தி செய்யணும். அவருக்கே டெஸ்ட், மெமரி டெஸ்ட். அவருக்கு நான் என்னென்ன கேட்டனோ அதையும் கொடுங்க, நான் எல்லாம் கேட்க மறந்துட்டனோ அதையும் கொடுங்க. இந்த மாதிரி ஜெபம் பார்த்துருக்கீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில? நான் சங்கீதக்காரன் சொல்றேன், 22:1 வாசிங்க, என் தேவனே என் தேவன். அப்படி வாழ்க்கையில எந்த மாதிரி நிலைமை இருக்கு பாருங்க. எந்த மாதிரி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில, ஒரு ஆத்மா மடிந்து கொண்டு இருக்கிறது. அவர் தேவனை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடுறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலில கூட கூப்பிட்டேன், உத்தரவு வரல, இரவில கூப்பிட்டேன், எனக்கு அமைதி கூப்பிட்டு கூட இல்ல, அமைதி இல்லை. அப்படின்னா you are not answer my prayer. அது அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு. இப்போ நீ உங்களை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம், துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர்கள். ஆராதனைக்குள்ள கடந்து வருகிற பொழுது, இந்த ஆராதனை தேவன் பிரியப்படுகிறாரே, துதிக்கிற பொழுதெல்லாம் தேவன் நம்ம இருதயத்தை களைப்பாக்குகிறார்.
நமக்குள்ள நம்பிக்கை, என்னுடைய துதி ஆராதனையை கர்த்தர் கேட்டு என் இருதயத்தின் வாஞ்சைகளை மன விருப்பங்களை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ. பாத்தீங்களா இங்க எப்படி கூப்பிடுறாரு தாவீது அப்படின்னா, the four psalms of suffering called passion psalms. அதாவது 4 காரியம் இருக்கு பாருங்க. இந்த டெக்னிக் உங்களுக்கு நீங்க கத்துக்கணும். பிரச்சனை வந்த உடனே எங்க ஓடிடணும்? சங்கீதத்தை திறந்த உடனே 4 சீக்ரெட் இருக்கு. சொல்லி தருமா? அப்புறமா சொல்லி தருமா? சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டுமா? 16ஆம் சங்கீதம், 22ஆம் சங்கீதம், 40ஆம் சங்கீதம், 69ஆம் சங்கீதம். இது 4 என்ன செய்யணும்? நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு. The four psalms of suffering. இந்த 4 சங்கீதமே உபத்திரவம் வருகிற பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து சோர்வுகளை பிசாசு கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. காலையில நல்லா போவோம், வெளியே வரும்போது பார்த்தா ஜுரத்தோட வரும் இல்லையா? வெளியே நல்லா போவோம், காக வேண்டிய காரியம் நடக்கல, சோர்வோடு வரும் வீட்டு. எங்க காப்பி குடி, ஐயோ வேண்டாம், ஒரு காப்பி குடிச்சு என்ன ஆச்சு? போ வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிட்டு என்ன ஆச்சு? நான் சாப்பிடாமையே செத்து தொலைறேன். போ. வணங்குதா உங்களுக்கு? இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விதத்துல சத்து என்ன செய்யறான்? நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை கொண்டு வருகிறான். அப்ப அதை எப்படி மாற்றிக்கொள்வது? முதல்ல 16 எடுத்து வாசிக்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 16க்குள்ள வேண்டாம் அவளுங்க. அட்ரஸ் the deep distress experienced by God's servant. இன்னொரு சொல்லட்டுமா? Address the deep distress experienced by God's servant. தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஒரு ஆழமான அனுபவத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற காரியம் is the most remarkable of the psalm of suffering. In this psalm, God's servant suffered through his righteous. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவன். அடுத்து, there is no suggestion of any sin. So the psalmist's suffering appeared completely unjustified. There is no prayer for vengeance despite bitter persecution like the sinless Christ. பாவம் இல்லாத இயேசு எப்படி துன்பப்பட்டாரோ அதே போல நீதியின் நிமித்தம் நமக்கு ஒரு துன்பம் வந்திருக்கு. அந்த துன்பத்தை விடுவிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆனா வேதத்தில் உபத்திரப்படுவது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறார். அந்த உபத்திரம் எது வழியா வரணும்? நீதியின் நிமித்தமாய் பிரச்சனை வந்துச்சுன்னா சந்தோஷமாயிட்டு. ஆனா தாவீது இந்த 4 விதமான டைரக்ஷன்ல கொடுக்கிறார். Praise the Lord. அப்போ என்ன செய்யணும்? Who will pray for his execution? Jesus received part of this. Okay, when he was on the cross, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன கேட்கிறாரு? கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில முள்முடி இல்லையா? உடம்பெல்லாம் ராத்திரி பூரா அடிச்சு உடம்பெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் தூங்கி இனி ஒன்றும் இல்லாங்க. ஆல்மோஸ்ட் இஸ் கோயிங் டு டை. என்ன சொல்றாரு? அந்த நேரத்தில் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த வார்த்தைக்கு எபிரேய ஒரு எழுத்துக்கள் என்ன சொல்லுகிறது? forsaken அப்படிங்கிற வார்த்தை வந்து it is not the right meaning என்றது. ஏன் கைவிட்டீர் இல்லை? கை விடுவதற்காக தான் குமாரன் அனுப்பப்பட்டார். சிலுவை மானம் முன்குறிக்கப்பட்டது. வேதத்தை வாசித்து பாருங்க. இயேசுவை தேவாலயத்தை கொண்டு போகும்போது அவர் சொல்றாரு, ஒரு பட்டயம் பிள்ளைய ஊடுருவி போகும், கடைசியில் ஒரு பட்டயம் குதிச்சா இல்லையா? பட்டயம் ஊடுருவி போகும்னு சொன்னா இல்லையா? இவைகளை தன் இருதயத்தில் வைத்து கவனமாய் சிந்தித்துக் கொண்டே இது எப்ப நடக்க போகுது? அந்த பிள்ளை ஒவ்வொரு முறை வெளியே போயிட்டு பொழுது நம்ம ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே
ஒரு வசனத்தை கேட்டேன், ஒரு ப்ராபசி கேட்டேன், ஒரு பட்டயம் அந்த பிள்ளையை ஊடுருவ போகுதாமே ஆண்டவரே, இதை நான் பார்க்க முடியாது ஆண்டவரே, இதை நான் சகிக்க முடியாது ஆண்டவரே, இது எப்படி நான் ஏற்றுக்கொள்ளும் விருதுகளை வச்சு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நடந்தது, நடந்தது. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்போ ஏன் கைவிட்டீர் என்று அவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார் சொன்னால் அது கைவிடப்பட்ட நிலை அல்ல, கைவிடப்பட்ட நிலை அல்ல. இட் இஸ் நாட் forsaken, இட்ஸ் நாட் forsaken இல்லையா? அந்த வாட் மீனிங் இல்ல. என்ன சொல்றார் அப்படின்னா, உமக்காக நான் இவைகளை எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டேன். இன்னும் எவ்வளவு பொறுக்கணும்? how long இல்லையா? நீ என்ன கேட்கிற வீட்டுல, என் பிள்ளை கை விட்டுட்டு போயிட்டாயா அப்படின்னா ஒன்ஸ் ஒரு ஆள் போயிட்டானா? இல்ல, என்ன தனியா போயிட்டான் அவ்வளவுதான். அம்மா என்னமா செய்யறேன், ஒரு போன் பண்ண ஓடி வந்துடுறேன். ஆனா வெளியே நம்ம என்ன சொல்ல போயிட்டு எல்லாருக்கிட்டையும், என் பையன் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் பண்ண என் பையன் போயிட்டான், பையன் கை விட்டுட்டு போயிட்டான். சொல்றோமா இல்லையா? இருதயத்துல சொல்றோமா இல்லையா? என் பையன் எனக்கு என்ன செஞ்சான், எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனா விட்டுட்டு போல, அவன் சொல்றான் என்ன வேணும், ஒரு போன் பண்ண வந்து நிக்கிறேன், என்னன்னாலும் நான் செய்யறேன். நான் கைவிடப்படல. ஆனா கைவிட்ட சூழ்நிலை எப்படின்னா, there is a gap between the mother and son. There is a gap between the father and son. அப்போ ஏனனை கைவிட்டீர் அப்படிங்கும்போது he feel that distance is moving. தேவனுக்கும் அவருக்கும் இடைவெளி தூரமாயிட்டே இருக்கு. இப்ப எங்க போறாரு அவர்? இப்போ மரணத்தை நோக்கி இயேசு போயிட்டே இருக்கிறார். ஆனா மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவினுடைய வலது பாரசம் தன்னோடு தன் அருகிலே உட்காரும்படி செய்ய போறாரு. அதற்காக தான் அந்த பிரிவு. கைவிடல, சேர்த்து கொள்ள போகிறார். Praise the Lord. He is not forsaken. He is not forsaken by God. அப்ப தேவனே தேவனே ஏனனை கைவிட்டீன்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கைவிடல. அதாவது என்ன செய்யறாரு? இப்போ உலகத்துக்கும் அவருக்கும் நடுவில் சொல்றாரு, இவர் நேசகுமார், நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுக்கனால இப்ப எல்லாமே முடிய போகுது. இவர் நேசகுமாரன் தான். ஆனா இந்த நேசகுமார் என்ன செய்ய போறாரு? உலகத்திலே மரணத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்க போகிறார். பிசாசை ஜெயிக்க போறார். என் பக்கத்துல உட்கார போறார். அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படிக்கு அந்த மரணம் அவருக்கு ஒரு தேவனுக்கும் அவருக்கு நடுவில் ஒரு டெம்பரரி டிஸ்டன்ஸ், இடைவெளி, கேப் பிட்வீன் காட் அண்ட் தி ஃபாதர் இஸ் a gap. அடுத்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு என்ன பண்ணார்? 50வது நாளிலே வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனார், அப்படியே திரும்பி வரப்போறார் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு. இப்ப எங்க இருக்கிறார் அவரு? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, ஏற்ற வேளையில் நாம் வேண்டிக் கொள்ள அறியாதபடினாலே அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தாவீது காலத்துல இயேசு வேண்டுதல் செய்யல. இயேசு எங்க இருந்தாரு? பிதாவுக்குள்ள இருந்தார். பிதாவுக்குள்ள இருந்தார். ஆனா இப்ப எங்க இருக்கிறாரு? பிதாவோடு இருக்கிறார். இடப்பட்ட காலத்துல வந்துட்டு போயிட்டாரு. நமக்காக பரிந்து பேச இயேசு இருக்கிறார். He is the intercessor between the man and God. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல மத்தியஸ்தர் இயேசு. பிதா அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை அனுப்பினதுனால தான் இந்த மத்தியஸ்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஆனா தாவீது வாழ்க்கையில மத்தியஸ்தர் இருந்தாரா? இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தாவீது கூப்பிடுறா, தேவனே தேவனே கூப்பிடுறாரு. நம்ம தேவனே கூப்பிட வேண்டாம், இயேசுவேன்னு கூப்பிடு. அவன் தான் பரிந்து பேசுறான். விளங்குது. இப்போ இந்த 13:1 நீங்க 4 வரைக்கும் வாசித்தாலும் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப தெளிவா விளங்கு பாருங்க. இப்ப நீங்க கூப்பிடுற மாதிரிதான் இப்போ அந்த 5 யார் சொல்லல? தாவீது சொல்லல. யார் சொல்றா? நான் சொல்றேன். வாசிக்க. யாரு? சித்ரா சொன்னாங்க நான் அப்படின்னாங்க. அப்பா புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த ஆராதனையில என்ன வாங்கிட்டு போறோம் போகும்போது? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என்னுடைய இருதயம் களி கூறுகிறது. Praise the Lord. Praise the Lord. இந்த நம்பிக்கை வந்துச்சா உங்களுக்கு? நம்பிக்கை வந்துச்சா இல்லையா? அப்ப இது வந்து தாவீது சொல்லல, நான் சொல்லுகிறேன். அப்ப சொல்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? இப்போ
நிறைய காமிச்சேன். எந்தெந்த எப்படியெல்லாம் அவரை கூப்பிடலாம், எந்த நேரத்திலலாம் அவரை கூப்பிடலாம் இல்லையா? அதுதான் ஆவிக்குரிய பிரகாரமா. இங்கே other signs of suffering are also associated with Jesus Christ. சங்கீதம் சொன்னாலே 16 10 எடுத்து வாசித்து பாருங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்ல முடியுமா? என்ன சொல்றாரு? என்னை பாதாளத்துக்கு விட மாட்டீங்க. இப்ப கைவிட்டீர்னா என்ன அர்த்தம்? அது இல்ல, that is not a right meaning. இது வந்து ஆக்சுவலா சில நேரங்கள்ல the translation வந்து கரெக்டா ரீச் ஆகுது. பல நேரங்களில் இந்த இங்கிலீஷ் பைபிள் அராமிக்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஹீப்ரூ பைபிள், கிரீக் பைபிள் நிறைய காரியங்கள் டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு. ஆனா சில இடங்கள் it is not suitable verses. அதுதான் 22ல என் தேவனே என்னை தேவனே கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 16:10 என்ன சொல்றாரு? அதே வசனத்தை தான் சொல்றாரு. வாசிக்க திரும்பியும், ஏன் ஆத்துமாவை பாத்தீங்களா விட மாட்டாரு அவரு. ஏன் விட போறாரு? அப்ப யோசிச்சு பாருங்க, விட மாட்டீங்கன்னா ஏன் கைவிட்டீன்னு சொல்ல முடியுமா? வராது. அடுத்தது கைவிடி, அடுத்தது உம்முடைய பரிசுத்த இயேசு யாரு? பரிசுத்தவான். ஏன் அவரை நியாயம் விசாரித்த அந்த நியாயாதிபதி சொல்றான், இவர் முகத்துல ஒரு குற்றத்தையும் பார்க்கல, நான் கையை கழுவி நாள விடுங்கட்டார். அப்ப யார் அவரு? பரிசுத்தவான். பரிசுத்தவானின் அழிவை ஆன ஒட்டி. அடுத்தது இப்ப என்ன சொல்ற? அடுத்தது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாட்ட போக முடியாது. இப்ப இயேசுடைய ஜீவ வழி எது? ஜீவ மார்க்கம் எது? மரித்து எழுப்பி பிதாட்ட போனாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுப்பி இயேசுகிட்ட போவாங்க, பிறகு நம்ம எதிர்கொண்டு போவோம், உயிரோடு நம்ம போவோம். அப்படின்னா ஜீவ வழி எது? எடுத்து காசு பாருங்க. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த மாமிசமும் இந்த ரத்தமும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவன் கிறிஸ்துவோடு எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அவன் கிறிஸ்துவோடு மரிப்பான். கிறிஸ்துவோடு மரிக்கிறவன் கிறிஸ்துவோடு எழுந்திருப்பான். எழுந்திருக்கிறவன் கிறிஸ்து எங்க இருக்கிறான், அங்க கிறிஸ்துவோடு இருப்பான். பேசுறா? இப்ப 6 வசனத்தை பாருங்க. பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துறார். பேசுற சொல்லுங்க. சிறுவை எதை காமிக்குது நமக்கு? என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீங்கன்னா கைவிடல. நீ கஞ்சி குடிக்காதங்கிறார் அன்னைக்கு. குட்ஃப்ரைடே அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? யார் நம்பிக்கை என்ன கைவிட்டார் ஆண்டவர் பிரமாணி சோகமா வந்துச்சு. குட்ஃப்ரைடே அன்னைக்கு ஏமா அப்படின்னு இன்னைக்கு தான் இயேசு அடிச்சு சாவடிச்சாங்க. எத்தனை வயசு ஆச்சு? 50 வயசு. 50 வருஷமா அந்த மாதிரி சொல்லுது. குட்ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாம் இயேசுவை சாகடிச்சாங்க. எத்தனை இயேசு வந்துட்டு ஒரே ஒரு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லுங்க மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 50வது நாள்ல போயிட்டார், பரிசுத்தாய் வந்துருச்சு. 50th டே நம்ம ரைட்டரோம். ஆனா இந்த வருஷமும் நான் கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பேன், கஞ்சி தான் குடிப்பேன். சொல்லுங்களேன், சொல்லுவீங்களா? ஒரு அம்மா சொல்லுச்சு, பாஸ்டர் 2 காலும் சீ பிடிச்சு செப்டிக் ஆயிடுச்சு, டாக்டர் எடுக்கணும். ஏமா? சிலுவை பாதையில முழங்கால போயிருக்கு. சிலுவை பாதையில முழங்கால போயிருக்கு. 2 கல்லுக்குள்ள குத்தினா சுகர் வேற இருக்கு. நல்லா முழங்கால் இப்படி போட்டு உள்ள கல்லு போய் மாட்டிக்கிட்டு, குப்பை போய் மாட்டிக்கிட்டு அந்த அம்மா அப்படியே ஆறு விட்டுருச்சு. ஏசாமிக்காக எதை செஞ்சாலும் அவர் சரி பண்ணிடுவாங்க. அது ஏசாமி சொன்னாரா? சொல்லுங்க. பலன் அது செப்டிக் ஆயிடுச்சு, கால் எடுக்கிற நிலைமை போயிடுச்சு. அப்ப சொன்ன இனிமே முட்டியை போட மாட்டேன்னு சொல்லுங்க. சரி பிரதர், சரி முட்டி அங்க போடக்கூடாது, தொட்டியில போடணும். சொல்லுங்க, முட்டி எங்க போடணும்? முட்டி இல்ல தொட்டி. சொல்லுங்க, என்னது? முட்டி இல்ல தொட்டி. அங்க போயிருக்கு. யாரையும் நான் ரிசல்ட் பண்ண. அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் அந்த புண்ணெல்லாம் கம்மியாயிடுச்சு. நல்லா விலை கொடுத்தார். இப்ப போடுங்க முட்டி சபையில விளங்கும் நினைக்கிறேன். அப்போ இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ரெஃபரண்டிவ் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் Psalms 60 references is given. எவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு?
60 references to isolation of resulting from the commitment to God's cause. Anticipate the part of Judas played in what was the fundamentally God's work in Christ. இது எழுதி கொள்ளலாம். சங்கீதம் 69, 25, 26, Psalm 69, 25, 26, Psalms 109 verses 8, Isaiah 53:10 and Acts chapter 120. Fundamentally God's work in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியை நடக்கிறது? Anticipate the part of Judas played in what was fundamentally God's work in Christ. Acts chapter 120 கூட இருக்கு. இது நீங்க விளக்கம் வேணும்னா நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். இப்ப கடைசி ஒரு தடவை வாசிப்போம். 13:5 வாசிச்சு உங்களை எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. 5வது வசனம் சொல்லுங்க. But I trust in your unfailing love. Unfailing love. I will rejoice because of you rescued me. நீர் என்னை காப்பாற்றிட்டீங்க. அப்படியா? அதாவது மாறாத உம்முடைய அன்பு, விலகாத உம்முடைய அன்பு, நிலையான உம்முடைய அன்பு, நித்தியமான ஒரு அன்பு, உறுதியான உம்முடைய அன்பு, உண்மையான உம்முடைய அன்பினாலே நீர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதான் தாவீது சங்கீதம் 13:5 அவர் சொல்லுகிற காரியம். ஆதி சொல்றாரு, I will sing to the Lord because he is good to me. தேவனை பாடணும். ஏன் பாடணும்? He is good to me. Praise the Lord. இப்ப 10 ரூபாய் சொல்லுங்க. நான் ஓயாம பாடுறேன்னு கேக்குறீங்களா? கிறிஸ்து நல்லவர். Praise the Lord. வாழ்க்கையில இயேசு நல்லவர். எழுந்து நிற்போமா? Praise God. Glorious God. ஒப்புக்கொடு. Jesus Lord. அந்த இயேசுவில எவ்வளவு பேர் உண்மையாக அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அன்பெய்லிங். சத்தமா சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய அன்பு மாறாத அன்பு. Jesus, your love is unfailing love. But I want to show my love to you. சொல்லுங்க, என்னுடைய அன்பை நான் எப்பவுமே காமிக்க போகிறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆவாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆவாய். உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
Thank you, Lord. நீர் எங்கள் மேல் வைத்த அந்த அன்புல நாங்க களி கூர்ந்திருக்கிறோம்ப்பா, மகிழ்ந்திருக்கிறோம்ப்பா. நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நீ கொடுத்த சுகத்திற்காக நன்றி, நீ கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி, நீ கொடுத்த அரவணைப்பிற்காக நன்றி, நீ கொடுத்த வழி நடத்துதலுக்காக நன்றி, நீ கொடுத்த வெற்றிக்காக நன்றி, நீ கொடுத்த ஜெயத்துக்காக நன்றி, நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி, நீ கொடுத்த வல்லமைக்காக உமக்கு நன்றி, நீ கொடுத்த வரங்களுக்காக நன்றி. Yes, receive everything from your love. அன்பினாலே எல்லாத்தையும் எங்களுக்கு நிறைவா கொடுத்திருக்கீங்க. இப்ப நாங்க எங்களையே புகழுகிறோம், ஜீவ வழியா புகழுகிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Please be seated.